தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை வந்து நம்ம ஏற்கனவே 2 வீடியோக்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க கேள்விகள் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து மே மாதத்தில் எந்த நாளில் வந்து தாலி கயிறு மாற்றுறது, ஜூன் மாதத்தில் எப்போ மாற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர்களுக்காக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறதா வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ மே மாதத்துலேருந்து வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ தாலி கயிறு மாற்றுறதுக்கான நல்ல நாளை நீங்களே எப்படி வந்து செலக்ட் பண்ணுறதுன்ற தகவலையும் வந்து நான் இந்த வீடியோ பதிவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பொதுவாக வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கள், செவ்வாய், வியாழன். ஸோ இந்த நாட்களில் தான் வந்து நீங்கள் தாலி கயிறு வந்து மாற்றணும். மற்ற நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றக்கூடாது. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த நாட்களெல்லாம் வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றக்கூடாது. அதே போல் வந்து ஒரு சில விதிவிலக்கான நாட்கள், உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மீனாட்சி திருக்கல்யாணம், ஆடிப்பெருக்கு, திருவாதிரை திருநாள். ஸோ இது போன்ற விசேஷமான நாட்களில் வந்து நீங்கள் கிழமையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்பிறை நாட்களாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வளர்பிறை நாட்கள்னால் அமாவாசைக்கு பிறகு வர 15 தினங்கள் வந்து வளர்பிறை நாட்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? ஸோ இந்த நாட்களில், இந்த 15 நாட்களில் வந்து நீங்கள் ஒரு நாளை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய மாங்கல்யத்தை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் தாலி மாத்திர நாள் வந்து திதி வந்து பஞ்சமி இல்லைனா வந்து தசமி திதியாக பார்த்து தாலி கயிறு மாற்றுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ இப்போ நம்ம இந்த மே மந்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் தேதி அட்சய திருதியை வருது, 17ஆம் தேதி தசமி. ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றலாம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழமை வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த நாளில் வந்து நம்மளால் தாலி கயிறு மாற்ற முடியாது. இந்த நாளை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேறு எந்த நல்ல திதியோ இல்லை நாளோ கிழமையோ எதுவுமே வந்து நமக்கு வரலை. ஸோ நீங்கள் மே மந்தில் வந்து தாலி கயிறு வந்து மாற்றாதீங்க. ஜூன் மாதம் தாலி கயிறை மாற்றுறது உத்தமம். இதை தவிர்த்து ரொம்ப அவசரமாக மாற்றியே ஆகணும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகளுக்கான பதிலை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நல்ல நேரம், அதாவது தாலி கயிறு மாற்றுவதற்கான நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுகாலம், குளிகை, யமகண்டம். இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து நீங்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கலாம். குறிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 இல்லைனா ஒரு 9 o'clock உள்ளே வந்து மாங்கல்யத்தை மாற்றுறதுன்றது உத்தமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் ஜூன் மந்த் வந்து தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.